தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கில் அம்பேத்கரை பார்த்துட்டு வந்தோம் போன வீடியோவில். சில முக்கியமான குறிப்புகளை இந்த வீடியோவிலும் அவரை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். யாருங்க? அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்ததால் அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு. புதிய மனு அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. புதிய மனு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமானதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். மனுஸ்மிருதியை எரித்தார் அப்படி சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த மனுஸ்மிருதியை எரித்து புதிய சட்டத்தை ஏற்றி கொடுத்தாரு இல்லையா? இந்த காலத்துக்கு எது ஏற்றதோ, எது சமத்துவத்தை வழங்குமோ அதை ஏற்றி கொடுத்தாரு இல்லையா? அதனால் புதிய மனு அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. சரிங்களா? அரசியலமைப்பின் சிற்பி, அரசியலமைப்பின் தந்தை, புதிய மனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? சிறப்பு பெயர்கள். ஓகே. இவருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. சிலதை நம்ம டேட்டோட இயரோடலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான சில நூல்கள்லாம் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரூபாயின் சிக்கல்கள். ரூபாயின் சிக்கல்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ரூபாயின் சிக்கல்கள், அதனுடைய தீர்வுகள், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த பேங்க் உருவானதுக்கு முக்கிய மூல காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள் தான். சரியா? ரூபாயின் சிக்கல்கள். அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநில நிதி பிரச்சனை. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநில நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி லண்டனில் வெளியான ஒரு ஆய்வு நூல். இந்த நூல் பார்த்தீங்கன்னா எங்கே வெளியிட்டாருங்க? லண்டனில் வெளியிட்டார். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநில நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதி லண்டனில் வெளியிட்டாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நூல் பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் யார், சூத்திரர்கள் யார் அப்படின்ற ஒரு நூலையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாரு. காங்கிரஸும் காந்தியும் தாழ்த்தப்பட்டோருக்கு என்ன செய்தது? காங்கிரஸும் காந்தியும் தாழ்த்தப்பட்டோருக்கு செய்தது என்ன அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. தீண்டத்தகாதோரின் விடுதலை, தீண்டத்தகாதோரின் விடுதலை, நீரின் எழுச்சி வீழ்ச்சி ரெண்டும் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில். ஒரு பெண்களுக்கு முக்கியமான ஒரு நூல் கூட இது. சரிங்களா? பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. புத்தரும் தம்மமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தரும் தம்மமும் பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்புக்கு பிறகு வெளிவந்தது. சரிங்களா? ஓகே. மாநிலமும் சிறுபான்மையினரும், மாநிலமும் சிறுபான்மையினரும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. மொழி வழி மாநில சிந்தனை, மொழி வழி மாநில சிந்தனை, இதெல்லாம் அவருடைய முக்கியமான சில நூல்கள். சரிங்களா? எக்கச்சக்கமான நூல்கள் வெளியிட்டிருக்காரு. பேச்சும் எழுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேச்சும் எழுத்தும்ன்றது ஒரு புத்தகம்லாம் நிறைய வால்யூம்ஸ் அண்ட் வால்யூமாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஒரு நாளில் 18 மணி நேரம் கல்வி கற்பதற்காக செலவழித்த ஒரு மாமனிதர் தான் யாருங்க? அம்பேத்கர். ஒரு நாளில் 18 மணி நேரம் செலவழித்தார். அதனால தான் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு வந்தது. சரிங்களா? நம்ம யோசிச்சு பாருங்க, காம்படேட்டிவ் எக்ஸாமில் நம்ம யாருக்காகவும் உழைக்க போல, நம்ம வேலை வாங்கணும்னு சொல்லி தான் உழைக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சுயநலத்துக்கு தான் நம்ம இப்போ உழைக்கிறோம். ஆனால் அதை நீங்களே மனசில் கேள்வி கேட்டு பாருங்கள், எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுங்க. சரிங்களா? இந்த 18 மணி நேரம்னு சொல்லக்கூடிய இந்த மணி நேரத்தில் நீங்கள் இந்த டிஜிட்டல் கழிச்சிட்டிங்கன்னா கூட 8 மணி நேரமாவது நீங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் சிலபஸ் கவர் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இந்த மனிதர் கல்விக்காக செலவழித்திருக்கிறார். சரிங்களா? அதே போல் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ நெருக்கடின்றதை முதல்ல யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ நெருக்கடியிலையும் படித்து எவ்வளோ பெரிய ஒரு மாமேதையாக வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுங்க கை கொடுத்தது? கல்வி தான். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
வட்டமேசை மாநாட்டிலாம் கலந்துருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? இதுலையோட ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட்டமேசை மாநாடுகளில் 3 மாநாடுகள் பங்கெடுத்தவர்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒருத்தர், சரிங்களா? ஆனால் காந்தி பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துருப்பார். ஃபர்ஸ்ட்லேயும் 3லேயும் வந்து அவர் கலந்துக்க மாட்டார், சரிங்களா? இதெல்லாம் கொஷினாக வந்திருக்குது, அதனால் கரெக்டாக தெரிஞ்சுங்க, சரிங்க. முதல் வட்டமேசை மாநாடு நவம்பர் 12, 1930 நடந்துச்சு. நவம்பர் 12, 1930 நடந்தது. 2வது வட்டமேசை மாநாடு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7, 1931 நடந்துச்சு, சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்தது 1927 மார்ச் 20 மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தினார். 1927 மார்ச் 20 ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான டேட்டு, சரிங்களா? மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு போராளி, சரிங்களா? ஓகே. அரசியலமைப்பு சட்டம் இயற்றினாங்க இல்லையா? அதில் 7 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழுவில் வரைவு குழுவினுடைய தலைவர் யாருங்க? BR அம்பேத்கர், சரிங்களா? BR தான் இதுக்கு தலைவர், சரிங்களா? வரைவு குழுவினுடைய தலைவர். ஓகே. 1946 மக்கள் கல்விக் கழகம் அப்படின்றத தோற்றுவித்திருக்கிறார், சரிங்களா? 1946 மக்கள் கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை தோற்றுவித்தார் அம்பேத்கர், சரிங்களா? மும்பையில் இவருடைய முயற்சியால் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம், மும்பையில் இவருடைய முயற்சியின் காரணமாக சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தில் அனைத்து பாடமும் கற்பிக்கப்படுகிறது இன்று வரைக்கும். முன்னேறிய பிறகு இந்த சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தில் அனைத்து பாடங்களும் கற்க வழிவகை செய்யப்பட்டது, சரிங்களா? ஓகே. 1990 பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது இவருக்கு, சரிங்களா? இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மாமணின்னு சொன்னால் பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? முதல் சட்ட அமைச்சராக இருந்தார் சுதந்திரம் பெற்ற பிறகு. 1924 ஜூலையில் ஜாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் நலச்சங்கம் அவுட்காஸ்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற பகிஷ்கிருத்கரணி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பகிஷ்கிருத்கரணி சபா, ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை 1924 ஜூலையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை, பகிஷ்கிருத்கரணி சபா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே. 1915 பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு இவருக்கு முதுகலை பட்டம் தந்தாங்க, சரிங்களா? இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சி இவருடைய ஆய்வு கட்டுரைகளில் ஒன்று, சரிங்களா? ஓகே. அச்சில் வெளிவந்த முதல் நூல் எதுங்க கேட்பாங்க. அச்சில் வெளிவந்த முதல் நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சி, ரொம்ப முக்கியம். 1921 முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்கிறாரு. 1923 PhD ரூபாய் பற்றிய பிரச்சனைகள்லாம் சொன்னேன் இல்லையா? RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு புத்தகம் தான் இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனைகள், சரிங்களா? 1923 இதுக்கு தான் PhD வாங்கினார், சரிங்களா? 1931 செப்டம்பர் 4 பூனா ஆக்ட்னு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் உருவாகுது. இதெல்லாம் நம்ம வந்து INC இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும், சரியா? அதே போல் தனி வாக்குரிமைக்கு பதிலாக தனி தொகுதியை வந்து வழங்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் எதுங்க? இந்த பூனா ஒப்பந்தம். தனி தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். தனி வாக்குரிமை கொடுங்க, எங்களை தனியாக பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்.
இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து காந்தி கடைசியில் 1931 செப்டம்பர் 4 பூனா ஒப்பந்தம்னு சொல்லி அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடக்குது. இதில் தனி வாக்குரிமைக்கு பதிலாக தனி தொகுதியை நாங்கள் கொடுக்குறோம், ரிசர்வ்டுக்கு தொகுதியை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி தராங்க. இப்போ கூட எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு தொகுதியாக அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம். ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இதழை தொடங்கினாரு 1927. ஞாபகம் வச்சுங்க, ஒடுக்கப்பட்ட பாரதம். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கிற நோக்கில் சமாஜ் சமாத சங்கத்தை நிறுவியவர் யாருங்க? அம்பேத்கர். 1947 ஆகஸ்ட் 29 1947 ஆகஸ்ட் 29 அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. 1947 ஆகஸ்ட் 29 அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இந்த குழு பார்த்தீங்கன்னா 1948 பிப்ரவரி 21 அன்னைக்கு அறிக்கையை ஒப்படைச்சாங்க. அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1948 பிப்ரவரி 21. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு 1956 அக்டோபர் 14. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் புத்த சமயத்தில் போய் சேர்ந்துடுறாரு. நாக்பூரில் புத்த சமயத்தில் போய் சேர்ந்துறாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் போயிட்டு இவரை தொடர்ந்து சேர்ந்துடுறாங்க புத்த மதத்தில். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவரால் தூண்டப்பட்டு சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, மாநிலங்களவை இந்த புத்த மதத்தில் அவர் இணையும் போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களவை உறுப்பினராக தான் யார் இருக்கிறது? அம்பேத்கர் அப்போ இருக்கிறாரு. 1956 டிசம்பர் 6 அவர் இறந்துடுறார். சரிங்களா? 1956 டிசம்பர் 6 அம்பேத்கர் என்ன இயற்கை அடைந்து விடுகிறார். சரிங்களா? ஓகே, இந்த பார்ட்லேயும் ரொம்ப முக்கியமான சில நூல்கள் அவருடைய செயல்பாடெலாம் சிலதாக பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேற்கோள்களை பார்த்து முடிச்சிடலாம் இவரை பற்றி. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. ஒரு சில விஷயத்த திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் பதியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.